பெப்பர் சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்கள் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன். இது தாளிக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மிளகு கொஞ்சமாக இப்போ போட்டுக்கிறோம். ஃப்ரை செய்கிறதுக்கு லாஸ்ட்டில் நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு பொடி, ஒரு பிடி கொத்தமல்லி தழை, ஒரு பொடி புதினா. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெஜ்ஜலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை போட்டுடலாம். மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டுருந்தேன். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ கரைச்சி விட்டுடலாம். சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டுடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுருங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள். வேறு எந்த மசாலா பொருளுமே நான் சேர்க்கறதே இல்லை சமையலில். வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, மிளகு பொடி, சோம்பு பொடி இதெல்லாம் நான் சமையலில் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். நல்லா கிளறி வச்சுங்க. சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மிளகு ஜீரகம் பொடி போட்டு கிளறி இறக்கிடலாம். நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு காரம் அதிகமாக சேர்க்கல. மிளகுத்தூள் நல்லாவே 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூளில் தான் சிக்கன் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக புதினா,